அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னாக்கா, நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் வந்து பண்ணாங்க. சார், யூஜிடிஆர்பி ஃபஸ்ட் எக்ஸாம் வருமா, இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருமா? ஸோ எந்த தேர்வு வந்து பண்ணாக்கா முதல்ல வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது? ஸோ இந்த கொஷின் வந்து பண்ணாக்கா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோ. ஸோ அது இல்லாமல் வந்து பண்ணாக்கா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் வந்து பண்ணாக்கா நிறைய கொஞ்சம் இது வந்து பண்ணாக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா எந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நம்ம ஆஸ் பர் 2026 ஆனுவல் பிளானர் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு 2026 ஆனுவல் பிளானரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதான் வந்து பண்ணாக்கா 2026க்கான ஆனுவல் பிளானர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி, செகண்ட் வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, தேர்டு பாருங்கள் பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும், ஜூலை மாதம் எக்ஸாம் நடந்திருக்கணும். ஸோ அதுக்கடுத்தது டிஎன் டெட் எக்ஸாம் காமன் டெட் எக்ஸாம் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும், ஜூலை மாதம் எக்ஸாம் நடந்திருக்கணும். ஸோ ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பண்ணாக்கா சும்மா என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அந்த கவர்மெண்ட்டு முடியும் போது வந்து பண்ணாக்கா ஸ்பெஷல் டெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதில் இல்லாத ஒரு எக்ஸாமை வந்து பண்ணாக்கா அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து பண்ணாக்கா போயிட்டாங்க. ஸோ இது ஒன்று முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு இந்த ஆனுவல் பிளானர் படி நமக்கு வரணும் அப்படின்னா, அடுத்து என்ன எக்ஸாம் வரணும் அப்படின்னாக்கா, பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எது 2026 ஆனுவல் பிளானரை வச்சு பார்க்கும்போது, சப்போஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணாக்கா ஒரு படி மேலே யோசித்து இப்போ வந்து பண்ணாக்கா ஸ்பெஷல் டெட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அதோடைய ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியமன தேர்வு வச்சாங்க அப்படின்னாக்கா, நமக்கு இந்த நியமன தேர்வு பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு இன்னும் வந்து பண்ணாக்க குறைஞ்சது ஒரு 3 to 4 மந்த் ஆகும். சப்போஸ் இதை கன்சிடர் பண்ணாங்கன்னாக்கா, வரக்கூடிய அந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமையும் அவங்க கன்சிடர் பண்ணி வச்சாங்க அப்படின்னாக்கா, நமக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்சு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிஞ்சு அதோடைய அந்த ரிசல்ட்டெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பிறகு நமக்கு இந்த யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் அவங்க அதை எதுவுமே கன்சிடர் பண்ணல, இந்த பிளானர் படி கொடுக்கணும் அப்படின்னாங்கனாக்கா, அது இப்போ நமக்கு என்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா, பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எது எப்படியா இருந்தாலும் வந்து பண்ணாக்கா, சப்போஸ் இப்போ வந்து பண்ணாக்கா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் ஸ்பெஷல் டெட்டுக்கு அப்புறமா தான் வரும் அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த அந்த கோவை மீட்டிங்கில் கூட வந்து பண்ணாக்கா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை வந்து பண்ணாக்கா நிரப்புவது தான் முதன்மையான இலக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. சென்னையில் நடந்த பேட்டியில் வந்து பண்ணாக்கா இருக்கக்கூடிய வேக்கன்ஸை வந்து பண்ணாக்கா எப்பப்போ தேவைப்படுமோ அப்பப்போ தேர்வு நடத்தி வந்து பண்ணாக்கா அந்த பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டே இருக்குது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கோடைய முடிவில் அது ப்ரொமோஷன் கவுன்சிலிங் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பண்ணாக்கா ஒரு எக்ஸாக்டாக வந்து பண்ணாக்கா வேக்கன்சி டீட்டெயில் வந்து பண்ணாக்கா நமக்கு தெரியும். அப்போ அந்த வேக்கன்சி டீட்டெயில் தெரியறதுக்குள்ளவே வந்து பண்ணாக்கா நமக்கு தமிழ்நாடுடைய அந்த பட்ஜெட்டும் வந்து பண்ணாக்கா போட்டு முடிச்சிருவாங்க, இந்த 2026க்கான பட்ஜெட்டு. அப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து பண்ணாக்கா ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா, ஸ்பெஷல் டெட்டை கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு. சப்போஸ் ஸ்பெஷல் டெட்டை அவங்க கன்சிடர் பண்ணல, அது ரிசல்ட் வரதுக்கு இன்னும் வந்து பண்ணாக்கா ஒரு எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரதுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 2 மந்த் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா யூஜிடிஆர்பி ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதுதான் என்னுடைய அசம்ஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.